வணக்கம். இது ஜாதகம் A to Z. இதுவரை 9 கிரகங்களின் சக்தியை பார்த்தோம். இப்போது அந்த கிரகங்களையே இயக்கும் மகா சக்தியின் இடங்களை தேடிப் போகப் போகிறோம். தட்சன் செய்த யாகம், அன்னை சதியின் தியாகம், சிவபெருமானின் தாண்டவம். இந்த வரலாற்றிலிருந்து உருவானதுதான் 51 சக்தி பீடங்கள். இந்தியாவின் மூலை முடுக்கெல்லாம் சிதறியிருக்கும் அன்னையின் திருவுருவங்கள் நம் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? இதோ மகாசக்தியின் பாதங்களைத் தேடி ஒரு புனிதப் பயணம். சக்தி பீடங்கள் தொடர். பகுதி 1. சக்தி பீடங்களின் தோற்றம். 1. தட்ச யாகம். சிவபெருமானை அவமதிக்க தட்சன் நடத்திய யாகத்தில் அன்னை சதிதேவி தற்கொலை செய்து கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த ஈசன் அன்னையின் உடலை தூக்கிக் கொண்டு ஊழித்தாண்டவம் ஆடினார். சுதர்சன சக்கரம். சிவனின் கோபத்தை தணிக்கவும் உலகை காக்கவும் மகாவிஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால் அன்னையின் உடலை 51 துண்டுகளாக பிரித்தார். அந்த பாகங்கள் விழுந்த இடங்களே சக்தி பீடங்கள். ஒவ்வொரு சக்தி பீடத்திலும் அன்னை ஒரு பெயரோடும் அவருக்கு காவலாக ஈசன் ஒரு பைரவர் உருவத்திலும் வீற்றிருப்பதுதான் இதன் ஆகச்சிறந்த விசேஷம். இந்த தொடரில் நீங்கள் பார்க்கப் போகும் சிறப்பம்சங்கள். ஹைலைட்ஸ். காஞ்சி காமாட்சி. அன்னையின் நாபி பகுதி விழுந்த இடம். காமாட்சி என்றால் கண்களால் அருள் புரிபவள் என்று பொருள். மதுரை மீனாட்சி. அங்கையர்கண்ணியின் அரசாட்சி நடக்கும் இடம். காஷி விசாலாட்சி. அன்னையின் காதணி விழுந்த புனிதத் தலம். காமாக்யா. அஸ்ஸாம் காமாக்யா. மிகவும் இரகசியமான மற்றும் சக்தி வாய்ந்த யோனி பீடம். அன்னையின் சக்தி இல்லையேல் இந்த உலகும் இயங்காது. அடுத்த பகுதியில் 51 பீடங்களில் முதன்மையான பீடம் எங்கே இருக்கிறது, அங்கு சென்றால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்த தொடர் உங்களுக்கு பிடிக்கும் என நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். அன்னை உங்களை ஆசிர்வதிக்கட்டும். ஓம் சக்தி. வணக்கம். இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் தேடல் பயணத்தில் நாம் முதலில் கால்பதிக்கும் இடம் முக்தி தரும் 7 நகரங்களில் ஒன்றான காஞ்சிபுரம். இங்கே அன்னை கா என்றால் கலைமகள் சரஸ்வதி, மா என்றால் அலைமகள் லக்ஷ்மி. இருவரையும் தனது இரு கண்களாகக் கொண்டு உலகையே ரட்சிக்கும் காமாட்சியாக வீற்றிருக்கிறார். ஆதிசங்கரர் நிறுவிய ஸ்ரீ சக்கரம் இங்கே ஏன் இவ்வளவு விசேஷம்? அன்னையின் கோபத்தை தணித்தது எப்படி? வாருங்கள், காஞ்சி காமாட்சியின் ரகசியங்களை தேடிப் போகலாம். காஞ்சி காமாட்சி. ஆழமான தகவல்கள். 1. நாபி பீடம், தி சென்டர் ஆஃப் எனர்ஜி. அன்னை சதியின் உடல் பாகங்களில் நாபி, அதாவது தொப்புள் பகுதி விழுந்த இடமே காஞ்சிபுரம். உடலின் மையப்புள்ளி நாபி என்பது போல ஒட்டுமொத்த சக்தி பீடங்களுக்கும் மையமாக திகழ்வது இந்த தலம். அதனால்தான் காஞ்சியில் மற்ற சிவன் கோயில்களில் அம்பாளுக்கு என்று தனி சன்னதி கிடையாது. காமாட்சியே அந்த ஊரின் ஒரே அரசி. 2. உக்ரரூபம், சாந்த ரூபம், தி டிரான்ஸ்ஃபர்மேஷன். முன்பொரு காலத்தில் அன்னை மிகவும் உக்ரமான நிலையில் இருந்ததாகவும் அந்த உக்ரத்தை தணிக்க ஆதிசங்கரர் அன்னைக்கு முன்பாக ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்ததாகவும் வரலாறு. அதன் பிறகே அன்னை மிகுந்த கருணை ததும்பும் சாந்த ஸ்வரூபியாக மாறினார். இன்று நாம் தரிசிக்கும் அன்னை அத்தனை அழகு. 3. அமர்ந்த கோலம், தி பாஸ்சர். மற்ற கோயில்களில் அன்னை நின்ற கோலத்தில் இருப்பார். ஆனால் இங்கே பத்மாசனத்தில் அமர்ந்து கரும்பு வில் ஏந்தி பாசம் மற்றும் அங்குசத்துடன் காட்சியளிக்கிறார். இது ஒரு யோக நிலை. நம் மனதை அடக்கி ஞானத்தை தரும் நிலை இது. ஜாதக ரீதியான பலன்கள். திருமணத் தடை நீங்க, செவ்வாய் தோஷம் அல்லது ஜாதக ரீதியாக திருமணத் தடையால் அவதிப்படுபவர்கள் அன்னைக்கு வஸ்திரம் சாத்தி வேண்டிக் கொண்டால் விரைவில் கெட்டி மேளம் கொட்டும். ராகு கேது தோஷம். காஞ்சிபுரம் நாகதோஷங்கள் நீங்கும் தலம் என்பதால் ராகுகேது பாதிப்பு உள்ளவர்கள் காமாட்சியை வணங்குவது விசேஷம். படிப்பும் செல்வமும். கலைமகள் மற்றும் அலைமகளை தன்னுள் கொண்டவள் என்பதால் மாணவர்களுக்கு படிப்பும் குடும்பத்திற்கு செல்வமும் ஒரு சேர கிடைக்கும். காஞ்சி காமாட்சியின் அருள் இருந்தால் வாழ்வில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் என்பார்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். அடுத்த பகுதியில் அன்னையின் திருக்கண்கள் விழுந்த இடமாக சொல்லப்படும் மதுரை மீனாட்சி அல்லது காதத்தோடு விழுந்த காசி விசாலாட்சி யாரைப் பற்றி பார்க்கலாம்? கமெண்டில் சொல்லுங்கள்.
அன்னை காமாட்சியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சக்தி. வணக்கம். இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் தேடல் பயணத்தில் நாம் இன்று வந்திருப்பது தூங்கா நகரம் என்றழைக்கப்படும் மதுரையின் இதய பகுதிக்கு. இங்கே அன்னை வெறும் தெய்வம் மட்டுமல்ல, மதுரையை நேரடியாக ஆட்சி செய்யும் மகாராணி. மீன் போன்ற கண்களைக் கொண்டவள் என்பதால் மீனாட்சி. மீன் தன் குஞ்சுகளை கண்ணிமைக்காமல் பார்த்து பாதுகாப்பது போல உலக உயிர்களை தன் பார்வையாலேயே காப்பவள். பாண்டிய ராஜகுமாரியாக பிறந்து சிவபெருமானையே மணந்து இன்று கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் மீனாட்சியின் ரகசியங்களை தெரிந்து கொள்ளலாமா? மதுரை மீனாட்சி. ஆழமான தகவல்கள். மலையத்துவஜன் பெற்ற செல்வம். த வாரியர் பிரின்சஸ். புத்திர பாக்கியம் இல்லாத பாண்டிய மன்னன் மலையத்துவஜன் செய்த புத்திர காமேஷ்டி யாகத்தில் 3 மார்புகளுடன் ஒரு பெண் குழந்தையாக அன்னை தோன்றினாள். தகுந்த மணாளனை காணும்போது 3வது மார்பு மறையும் என்ற அசரீரியின்படி போர்க்களத்தில் சிவபெருவானை சந்தித்தபோது அன்னை வெட்கப்பட்டு நின்றாள். மார்பு மறைந்தது. அதுவே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வரலாறு. அங்கையட்கண்ணி. த காடஸ் ஆஃப் ஐஸ். சக்தி பீடங்களில் இது மந்திரினி பீடம் என்று அழைக்கப்படுகிறது. காஞ்சியில் காமாட்சி காமகோடி பீடம் என்றால் மதுரையில் மீனாட்சி ராஜமாதங்கி பீடம். இங்கே அன்னைக்குத்தான் முதல் மரியாதை. மதுரையில் சொக்கநாதரை தரிசிக்கும் முன் மீனாட்சியை தரிசிப்பதுதான் மரபு. கிளி ஏந்திய அன்னை. தி கிரீன் காடஸ். அன்னையின் கையில் இருக்கும் பச்சை கிளி பக்தர்களின் கோரிக்கைகளை தன்னுள் வாங்கி அதை திரும்ப திரும்ப அன்னைக்கு சொல்லிக்கொண்டே இருக்குமாம். அன்னை மரகத பச்சையாக காட்சியளிப்பது புதன் கிரகத்தின் ஆதிக்கத்தையும் அறிவையும் குறிக்கிறது. ஜாதக ரீதியான பலன்கள். புதன் தோஷம் நீங்க. ஜாதகத்தில் புதன் பலலீனமாக இருப்பவர்கள், கல்வி மற்றும் பேச்சாற்றலில் பின்தங்கியிருப்பவர்கள் மீனாட்சியை வணங்கினால் அபாரமான புத்திசாலித்தனம் கிடைக்கும். பெண் குழந்தைகளின் எதிர்காலம். பெண் குழந்தைகள் தைரியமாகவும் அறிவுத்திறனோடும் வளர அன்னை மீனாட்சியின் வழிபாடு மிக சிறந்தது. குடும்ப ஒற்றுமை. மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாண வைபவத்தை மனதார நினைத்து வணங்குபவர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். மதுரை மீனாட்சியின் அரசாட்சியில் எவருக்கும் குறையில்லை. அன்னை தன் மீன் போன்ற கண்களால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்றும் காக்கட்டும். அடுத்த பகுதியில் அன்னை சதியின் வலது காது தோடு விழுந்த இடமான மோட்சம் தரும் காசி விஷாலாட்சி பற்றி பார்க்கலாமா, அல்லது வட இந்தியாவில் இருக்கும் வைஷ்ணவதேவி பற்றி பார்க்கலாமா? உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஜாதகம் A to Z சேனலுடன். ஓம் சக்தி. வணக்கம். இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் தேடல் பயணத்தில் நாம் இன்று வந்திருப்பது உலகின் மிக பழமையான நகரமான வாரணாசி எனப்படும் காசிக்கு. இங்கே அன்னை விசாலமான கண்களைக் கொண்டவள் என்பதால் விசாலாட்சி என்று அழைக்கப்படுகிறாள். காசியில் இறப்பவர்களுக்கு ஈசன் தாரக மந்திரத்தை உபதேசித்து முக்தி அளிக்கிறார் என்றால் அந்த முக்திக்கு வித்தாக இருப்பவள் அன்னை விசாலாட்சி. அன்னையின் காதணி விழுந்த இந்த தலம் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது? வாருங்கள், காசியின் மகாசக்தியை தரிசிக்கலாம். காசி விசாலாட்சி. ஆழமான தகவல்கள். 1. மணிகர்ணிகா சக்தி. த இயரிங் ஸ்பாட். சக்திபீட வரலாற்றில் அன்னையின் காதணி மணிகர்ணிகா விழுந்த இடமாக இந்த தலம் போற்றப்படுகிறது. எனவே இந்த இடத்திற்கு மணிகர்ணிகா பீடம் என்ற பெயரும் உண்டு. நமது வேண்டுதல்கள் அன்னையின் காதுகளில் நேரடியாக விழுந்து உடனே நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. காசியில் 3 சக்திகள். தி ட்ரிபிள் பவர். காசியில் 3 அம்பிகைகள் மிக முக்கியம். விசாலாட்சி சக்தி பீடம், அன்னபூரணி உணவு அளிப்பவள், துர்க்கை காவல் தெய்வம். இதில் விசாலாட்சி அம்மனை தரிசிப்பதே ஒருவரது காசி யாத்திரையை முழுமைப்படுத்தும். தென்னக தொடர்பு. த கனெக்ஷன் டு சவுத். காசி விசாலாட்சி அம்மன் கோயில் அமைப்பு மற்றும் வழிபாடு முறைகள் தென்னிந்திய கோயில்களைப் போலவே இருக்கும். குறிப்பாக ஆதிசங்கரர் விசாலாட்சி அம்மன் சந்நிதியிலும் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜாதக ரீதியான பலன்கள். ராகதோஷம் நீங்க. காசி என்பது ராகுகேடு தோஷங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரத்தலம். அன்னை விசாலாட்சியை வணங்குவது ஜாதகத்தில் ராகுவினால் ஏற்படும் குழப்பங்களை தீர்க்கும். குழந்தை பாக்கியம். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் காசி விசாலாட்சிக்கு தாளிச்சரடு அல்லது வளையல்கள் சாத்தி வேண்டிக் கொண்டால் விரைவில் நற்செய்தி தேடி வரும். பாவ விமோச்சனம்.
தெரிந்தே செய்த பாவங்கள் நீங்கி மனத் தெளிவு பெற அன்னை விசாலாட்சியின் பார்வை ஒன்றே போதும். காசி விசாலாட்சியின் அருளால் உங்கள் வாழ்வின் தடைகள் நீங்கி அமைதி பெருகட்டும். அடுத்த பகுதியில் நாம் பார்க்கப் போவது மிகவும் மர்மமான மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு தலம். அன்னை சதிலின் யோனி பகுதி விழுந்த இடமாக கருதப்படும் அசாம் மாநிலத்தின் காமக்யா தேவி ஆலயத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்ள தயாராக இருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஜாதகம் A to Z சேனலுடன். ஓம் சக்தி. வணக்கம், இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் பயணத்தில் நாம் இன்று ஒரு மிகவும் மர்மமான மற்றும் சக்தி வாய்ந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். அசாம் மாநிலத்தின் கவுஹாத்தியில் உள்ள நீலாச்சல் மலையில் வீற்றிருக்கும் காமாக்யா தேவி ஆலயம். இங்கே அன்னைக்கு உருவம் கிடையாது, சிலையும் கிடையாது. ஒரு நீரூற்று பள்ளமே தேவியாக வணங்கப்படுகிறது. ஆண்டுக்கு 3 நாட்கள் இந்த நதிநீரே சிவப்பாக மாறும் அதிசயம் இங்கே நடக்கிறது. எதனால்? தந்திர மார்க்கத்தின் தலைவாசல் என்று அழைக்கப்படும் காமாக்யாவின் ரகசியங்களை இன்று விரிவாக பார்க்கலாம். காமாக்யா தேவி, ஆழமான தகவல்கள். உருவமற்ற வழிபாடு. இங்கே அன்னைக்கு உருவம் கிடையாது, சிலையும் கிடையாது. ஒரு நீரூற்று பள்ளமே தேவியாக வணங்கப்படுகிறது. அன்னை சதியின் யோனி பகுதி இங்கே விழுந்ததால் இது காமரூப பீடம் என்று அழைக்கப்படுகிறது. இது உலக படைப்பின் மூலஸ்தானமாக கருதப்படுகிறது. அம்புபாச்சி மேளா. ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தில் அம்புபாச்சி மேளா நடக்கும். அந்த 3 நாட்களும் அன்னை தீட்டு, அதாவது மாதவிடாயாவதாக நம்பப்படுகிறது. அந்த சமயத்தில் பிரம்மபுத்திரா நதியின் நீர் சிவப்பாக மாறும். அப்போது கோயில் நடை சாத்தப்படும். 4ஆம் நாள் திறக்கப்படும்போது வழங்கப்படும் இரத்த வஸ்திரம் உலகெங்கிலும் உள்ள பக்தர்களால் மகா பிரசாதமாக கருதப்படுகிறது. தந்திர மார்க்கத்தின் மையம். இந்த தலம் மந்திர தந்திர வித்தைகளுக்கும் யோகிகளுக்கும் மிக முக்கியமான இடம். தீய சக்திகளிடமிருந்து விடுபடவும் அதீத ஆன்மீக ஆற்றலை பெறவும் அகோரிகள் மற்றும் சாதகர்கள் இங்கே தவம் இருக்கிறார்கள். ஜாதக ரீதியான பலன்கள். செவ்வாய் தோஷம் மற்றும் செவ்வாய் திசை. ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தின் பாதிப்பு உள்ளவர்கள், திருமண தடை உள்ள பெண்கள் காமாக்யாவை மனதார வேண்டிக் கொண்டால் தடைகள் விலகும். கருப்பை சார்ந்த பிரச்சனைகள். பெண்களுக்கு ஏற்படும் உடல்நல பிரச்சனைகள், குறிப்பாக குழந்தை பாக்கியம் தள்ளிப்போதல் போன்றவற்றுக்கு காமாக்யா வழிபாடு ஒரு சிறந்த மருந்தாகும். எதிரிகள் தொல்லை நீங்க. செய்வினை, கண் திருஷ்டி மற்றும் தேவையற்ற பயங்கள் நீங்க அன்னையின் இரத்த வஸ்திரம் மற்றும் குங்குமம் பெரும் பாதுகாப்பு தரும். காமாக்யா தேவியின் ஆற்றல் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. படைப்பின் ரகசியத்தை தன்னுள் கொண்ட அன்னை நம் வாழ்வின் தடைகளை தகர்த்து எறிவாள். அடுத்த பகுதியில் நாம் பார்க்கப் போவது அன்னையின் மேல்தாடை விழுந்த இடமான இமயமலையின் மடியிலுள்ள ஜோலாமுகி அணையாத தீபமாக அன்னை எரியும் தலம். அந்த அதிசயத்தை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஜாதகம் A to Z சேனலுடன். ஓம் சக்தி. வணக்கம், இது ஜாதகம் A to Z. நாம் இன்று பார்க்கப் போகும் சக்தி பீடம் மனித அறிவுக்கு எட்டாத ஒரு மகா அதிசயம். ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஜோலாமுகி. இங்கே அன்னைக்கு சிலையோ உருவமோ கிடையாது. பல யுகங்களாக பாறைகளுக்கிடையே 9 இடங்களில் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும் சுடர்தான் இங்கே அன்னை. காற்று வீசினாலும் நீர் ஊற்றினாலும் அணையாத இந்த தீபத்தின் ரகசியம் என்ன? அக்பர் போன்ற பேரரசர்களே வியந்து நின்ற இந்த தலத்தின் மகிமையை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். ஜோலாமுகி. ஆழமான தகவல்கள். நாவிலிருந்து பிறந்த சுடர். த டங் ஆஃப் சதி. அன்னை சதியின் நாக்கு விழுந்த இடம் இது என்பதால் இங்கே அன்னை ஜோலாமுகி என்று அழைக்கப்படுகிறாள். அந்த நாவிலிருந்து வெளிப்படும் சொல்லே மகா மந்திரமாக இங்கே கருதப்படுகிறது. அக்பரின் சோதனையும் தோல்வியும். எம்பரர் அக்பர்ஸ் டெஸ்ட். முகலாய பேரரசர் அக்பர் இந்த சுடரை அணைக்க ஒரு கால்வாய் வெட்டி அதன் மீது நீரை பாய்ச்சினார். ஆனால் நீர் ஊற்ற ஊற்ற சுடர் இன்னும் பிரகாசமாக எரிந்ததே தவிர அணையவில்லை. அன்னையின் சக்தியை உணர்ந்த அக்பர் மனம் மாறி அன்னைக்கு தங்கக்குடை ஒன்றை காணிக்கையாக வழங்கினார் என்பது வரலாறு. 9 சுடர்கள். த 9 ஃப்ளேம்ஸ். இங்கு 9 சுடர்கள் எரிகின்றன. அவை மகாசக்தி, அன்னபூர்ணா, சண்டி, ஹிங்குலாஜ், விந்தியாவாசினி, மகாலட்சுமி, சரஸ்வதி, அம்பிகா மற்றும் அஞ்சனி தேவியாக கருதப்படுகின்றன. பூமிக்கு அடியில் எந்த எரிவாயு ஆதாரமும் முறையாக கண்டறியப்படாத நிலையிலும் இவை தொடர்ந்து எரிவது ஒரு புதிராகவே உள்ளது. ஜாதக ரீதியான பலன்கள். வாக்குபலிதம்.
பவர் ஆஃப் ஸ்பீச். ஜாதகத்தில் 2ஆம் இடம் அல்லது புதன் பலவீனமாக இருந்து பேச்சில் தடுமாற்றம் உள்ளவர்கள் ஜோலாமுகியை வேண்டினால் வாக்கு சுத்தம் மற்றும் பேச்சுத்திறன் உண்டாகும். ராகுகேது தோஷம். இந்த தலம் ராகுகேது தோஷங்கள் மற்றும் காலசர்ப்ப தோஷத்தை நீக்கும் வல்லமை கொண்டது. எதிர்ப்புகள் நீங்க. அன்னை அக்னி வடிவில் இருப்பதால் நம் வாழ்வின் தடைகளையும் மறைமுக எதிர்ப்புகளையும் பொசுக்கி வெற்றியை கொடுப்பார். அக்னி வடிவில் நம்மை ரட்சிக்கும் ஜோலாமுகியின் அருள் உங்கள் அனைவரின் வாழ்விலும் ஒளியேற்றட்டும். அடுத்த பகுதியில் நாம் பார்க்கப் போவது அன்னையின் தலைமுடி விழுந்த இடமாகவும் ஆக்ரோஷமான தேவியாக அன்னை வீற்றிருக்கும் கொல்கத்தா காளி பீடம் ஆகும். அந்த உக்ரமான அன்னையின் கருணையை பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஜாதகம் A to Z சேனலுடன். ஓம் சக்தி. சக்தி பீடங்கள் வரிசை 6. கொல்கத்தா காளி, காலத்தை வென்ற மகாசக்தி. வணக்கம், இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் பயணத்தில் நாம் இன்று திகைக்க வைக்கும் ஒரு ஆன்மீக பூமியில் இருக்கிறோம். அதுதான் மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தா காளிகட். எதிரிகளை தவம் செய்ய வைக்கும் ஆக்ரோஷம், ஆனால் பக்தர்களுக்கு ஒரு குழந்தையைப் போன்ற கருணை. இதுதான் அன்னை காளியின் சுரூபம். அன்னையின் பாத விரல்கள் விழுந்த இந்த இடத்தில் இன்றும் ஒரு மர்மமான பெட்டிக்குள் அன்னையின் உடல் பாகம் இருப்பதாக நம்பப்படுகிறது. காலத்தையே தன் காலடியில் வைத்திருக்கும் காளியின் ரகசியங்களை தேடிப் போகலாம் வாருங்கள். கொல்கத்தா காளி. ஆழமான தகவல்கள். 1. பாத விரல்கள் விழுந்த இடம். த டோஸ் ஆஃப் சதி. சதி தேவியின் வலது கால் விரல்கள் விழுந்த இடமே இந்த காளிகட். இங்கே அன்னை தக்ஷிண காளிகா என்று அழைக்கப்படுகிறாள். பொதுவாக காளி என்றாலே பயம் என்பார்கள். ஆனால் இங்கே அன்னை தன் பக்தர்களுக்கு பயம் போக்கும் அன்னையாக காட்சி தருகிறாள். 2. விசித்திரமான திருவுருவம். த யுனிக் ஐடில். இங்குள்ள காளி சிலை மற்ற இடங்களைப் போன்றதல்ல. கருங்கல்லால் ஆன முகமும் தங்கத்தாலான பெரிய கைகளும் நீண்ட தங்க நாக்கும் கொண்டது. அன்னையின் கண்கள் மிகவும் பெரியதாக தெரியும். அது நம் ஒவ்வொரு செயலையும் கவனித்துக் கொண்டிருப்பதாக ஒரு சிலிர்ப்பை உண்டாக்கும். 3. ஆதிசங்கரரின் வருகை. ஆதிசங்கரர் இந்த இடத்திற்கு வந்து அன்னையை தரிசித்து காளிகா அஷ்டகம் பாடியுள்ளார். இந்த தலம் மகாபீடம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே செய்யப்படும் தியானம் பல மடங்கு பலனை தரும் என்பது ஐதீகம். ஜாதக ரீதியான பலன்கள். சனிதோஷம் மற்றும் 7.5 சனி. காலத்தை கடப்பவள் காளி. அதனால் சனியினால் ஏற்படும் துயரங்கள், கண்ட சனி, 7.5 சனி பாதிப்பு உள்ளவர்கள் காளியை வணங்கினால் துன்பங்கள் பாதியாக குறையும். எதிரிகள் மற்றும் போட்டி. தொழிலில் கடும் போட்டி, மறைமுக எதிரிகள் தொல்லை இருப்பவர்கள் காளியை வழிபட அவர்களுக்கு தற்காப்பு அரண் அமையும். மன உறுதி. மென்டல் ஸ்ட்ரென்த். ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமாகி அடிக்கடி மன உளைச்சலுக்கு ஆளாகுபவர்களுக்கு அன்னை காளி மன உறுதியையும் தைரியத்தையும் வழங்குகிறாள். எதிர்ப்புகளை தகர்த்து வெற்றியை தரும் கொல்கத்தா காளியின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அடுத்த பகுதியில் நாம் பார்க்கப் போவது மிகவும் புனிதமான மற்றும் உயரமான ஓரிடத்தில் அமைந்திருக்கும் தலம். அன்னையின் வலது கை விழுந்த இடமாக கருதப்படும் இமயமலையின் சிகரத்தில் உள்ள மகிஷாசுர மர்தினி வீற்றிருக்கும் வைஷ்ணவதேவி.